Hi friends, welcome to Mohana's Kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி தீபாவளி பலகாரம் தட்டை. தீபாவளி பலகாரங்களே ரொம்ப சுலபமானது இந்த தட்டை தாங்க. மாறிக்கிட்டு வர இந்த மாடர்ன் சொசைட்டில தீபாவளிக்கு வீட்ல பலகாரங்கள் செய்றவங்க அளவு ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. என்னதான் நம்ம கடையில இருந்து கிலோ கணக்கில் பலகாரங்களை வாங்கிட்டு வந்தாலும் வீட்ல பலகாரங்கள் செய்யற அளவுக்கு கண்டிப்பா ஈடாகவே ஆகாதுங்க. நம்மளாம் சின்ன வயசுல தீபாவளிக்கு நம்ம அம்மா நிறைய பலகாரங்கள் செய்வாங்க. அது சூடாக இருக்கும்போதே ஒன்றா கேட்டு சாப்பிடுவோம். இந்த மாதிரி நிறைய ஞாபகங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த மாதிரியான ஞாபகங்கள் நம்முடைய அடுத்த ஜென்ரேஷன், அதாவது நம்முடைய குழந்தைங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்றது தாங்க என்னுடைய ஆசை. ஸோ இந்த தீபாவளிக்கு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா அளவுகளையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சுவையான தட்டி இந்த தீபாவளிக்கு செஞ்சு நீங்கள் அசத்தலாம். ஸோ வாங்க ஃபஸ்ட் இந்த தட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வீட்டிலேயே செஞ்ச அரிசி மாவு தான். உங்களுக்கு வேணும்னா கடை மாவு கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம முறுக்கு அதிரசத்துக்கெல்லாம் மாவு வறுக்க மாட்டோம். ஆனால் தட்டை செய்யும்போது கண்டிப்பாக மாவு வறுக்கணும். தட்டைக்கு நல்லா கோல மாவு பதம் வரணும். அது எப்படின்னு உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி கோலம் மாதிரி போட்டிங்க அப்படின்னா மாவு திட்டு விழக்கூடாது. அதே நேரத்தில் கையிலையும் ஒட்டக்கூடாது. இப்போ மாவு நல்லா வறுபட்டுடுச்சு. இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ மாவு நல்லா சூடாக இருக்குது. இது ஆறத்துக்குள்ளே நம்ம உளுந்தை வறுத்து பொடி பண்ணிக்கலாம். இப்போ அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து நல்லா செவக்க வறுக்கணும். இப்போ பாருங்கள், உளுந்து நல்லா செவக்க வறுத்துட்டேன். இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கலாம். மாவு நல்லா சூடாக ஆறிடுச்சு. இது கூட நம்ம வறுத்த உளுந்து அண்ட் பொட்டுக்கடையில் சேர்த்து பொடி பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் எள்ளு. நீங்கள் வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளு எது வேணாலும் எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இதிலிருந்து இந்த பருப்பை மட்டும் எடுத்து சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்துட்டேன். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம தட்டையை பொரிக்கிறதுக்காக சூடு பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த எண்ணெயிலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை இதில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது, பார்த்து பிசைஞ்சுக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெயை தடவிக்கோங்க, மாவு காயாமல் இருக்கிறதுக்காக. அடுத்து தட்டையை தட்டுறதுக்காக நான் ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்திருக்கேன். பிளாஸ்டிக் கவர் இல்லைன்னா வாழை இலை எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. ஒரு சின்ன உருண்டை மாவு இதில் வச்சுட்டு மேலே கவர் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அடியில் நல்லா ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய ஒரு கிண்ணத்தை எடுத்து இந்த மாவு மேலே வச்சுட்டு நல்லா அழுத்திக்கோங்க. நல்லா அழுத்தினதுக்கப்புறமா இந்த மேலே இருக்கக்கூடிய கவரை எடுத்துடலாம். ஓரங்களை எல்லாம் நல்லா சரி பண்ணிக்குவோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மெலிசாக இருக்கணும். நீங்கள் தட்டையை கனமாக தட்டினீங்க அப்படின்னா அது மொறுன்னு இருக்காது. ஒருவேளை நீங்கள் கையிலேயே தட்டணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதே மாதிரி கொஞ்சமாக எண்ணெயை தடவிக்கிட்டு ஒரு சின்ன உருண்டை மாவை வச்சுட்டு நல்லா இந்த இடத்த வச்சு தட்டிக்கோங்க. நீங்கள் விரலை வச்சு தட்டினீங்க அப்படின்னா விரலோட அச்சா அப்படியே தெரியும். நல்லா இந்த மாதிரி தட்டிக்கோங்க. இதுவும் பாருங்கள் எந்த அளவுக்கு மெலிசாக இருக்குன்னு. இப்போ 4 தட்டையும் தட்டி வச்சுட்டேன். அடுத்து தட்டையை பொரிக்கிறதுக்காக எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம தட்டையை சேர்த்துக்கலாம்.
ஒரு தடவைக்கு 2-3 சேர்த்து பொரிச்சுக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்சிடுச்சு, நம்ம அடுத்த பக்கம் திருப்பலாம். இப்போ பபுள்ஸ் எல்லாம் நல்லா கம்மியாக இருக்குது பாருங்கள். இப்போ 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இது எந்த அளவுக்கு மொறுமொறுன்னு இருக்குன்னு நான் உங்களுக்கு தட்டில் போட்டு காட்டுறேன். சவுண்டு கேளுங்க. நல்லா கலகலன்னு சவுண்டு கேட்குது இல்லையா? இது அந்த அளவுக்கு மொறுமொறுன்னு இருக்கும். இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய மாவையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இதுவும் 2 பக்கமும் பொரிஞ்சிடுச்சு, எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்முடைய சுவையான மொறுமொறு தட்டை ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த சுவையான மொறுமொறு தட்டையை நீங்கள் வீட்டில் செஞ்சு இந்த தீபாவளிக்கு என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே பக்கத்தில் சின்ன பெல் சிம்பல் தெரியும், நீங்கள் அதையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடனே பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.